படம் சூப்பராக இருக்குங்க. படம் வந்து பயங்கரமாக வெற்றி அடையும். எஸ்கே ப்ரொடக்ஷனில் இந்த மாதிரி ஒரு செலக்டிவான படம் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்டோரின்னு ஒன்றும் இல்லைங்க. ஒரு இந்த உலகத்தில் நடக்கிற சில மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சந்திக்கலாம். ஒன்று என்ன சொல்லணும்னா, ஒரு டைலாக் சொல்லுவாங்க, பம்பரன்றது ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ வேகமாக சுற்றினாலும் அது ஒரே இடத்துல தான் இருக்கும். சக்கரை அப்படி இல்லை, அது மெதுவாக சுற்றினாலும் அது அடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதான் இந்த படத்துடைய ஒன்லைன் நான் பார்க்குறேன். பசங்க படம் மாதிரியே 4 பேர் இதில் பண்ணியிருப்பாங்க, எப்படி இருக்கும் அது மாதிரி? பசங்க படம் மாதிரி கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது, ஆனால் அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வேற ஜெனரல் டோட்டலாக. குரங்கு படம் டைட்டிலுக்கு இதுக்கு என்ன சைக்கிள் தான். பசங்க வந்து சைக்கிள் கற்றுக்கிறாங்க, குரங்கு பெடல் போட்டு அதே அவங்க டைட்டில் வச்சிருக்காங்க. நீங்கள் குரங்கு பெடல் ஓட்டிருக்கீங்களா சைக்கிள்? ஐயோ, அது சைக்கிள் ஓட்டும்போது நம்மளோட ஃபீலிங் எல்லாருமே நம்ம அதை பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து சைக்கிள் முத வந்ததாகட்டும், இல்லை நான் குரங்கு பெடல் போட்டு கற்றுக்கிட்டாகட்டும், சீட்டில் உட்காந்து சைக்கிள் ஓட்டணுன்றதே ஒரு விஷயம் சூப்பராக இருக்கும். அதை ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாரு. சைக்கிள் ஓட்டும்போது அப்பா நம்ம போய் வாடகைக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அப்பா கூட வந்து சொல்லி கொடுக்கும்போது ஒரு தைரியம் இருக்கும். கூட வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு விட்டுருவாங்க, நமக்கு வந்து ஓட்டிட்டு போயிடுவோம். அதெல்லாமே ரொம்ப டச்சிங்காக பண்ணியிருக்காங்க. க்ரௌடெல்லாம் பார்த்தா நல்லா ரியாக்ஷன் நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்குறேன்? நல்லா ரியாக்ஷன் இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா என்கேஜ் பண்ணி பார்க்குறாங்க மக்கள். பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் இதெல்லாம் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. நான் எப்படி எங்கள் வீட்டுக்கு சைக்கிள் வரும்போது நான் நைட்டு 12 மணி வரைக்கும் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் இருந்தால் இவன் சைக்கிள் எவ்வளோ ஓட்டிகிட்டு இருக்கானேன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஏன்னா நைட்டில் தான் வந்து கிளியராக இருக்கும் ரோடு, நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டிகிட்டே இருக்கலாம், ஒரு ஆசையாக இருக்கும். குரம்படம் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். நம்மளாம் 90s வந்து ஈஸியாக நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். பசங்க எல்லாமே ரொம்ப யதார்த்தமா பண்ணியிருந்தாங்க. எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப லைவா இருந்தது. நிச்சயமா அது எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய படம் தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டோரி என்ன மாதிரி? ஸ்டோரி நார்மல் தாங்க. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம ஊர்லாம் வந்து நம்ம 90s இருக்கும்போது ஊர் சைட்ல வந்து சைக்கிள் ஓட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்போம். சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான், அந்த விளையாட்டு மூமெண்ட்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட், பசங்களுக்குள்ள இருக்கிற மேட்டர் தான். அது ரொம்ப லைவா கொண்டு போயிருக்காங்க. கதையா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப லைவா இருக்கு. ஒரு சைக்கிள் ஓட்ட ட்ரை பண்றான், அந்த சைக்கிள் எப்படி கத்துக்கிறாங்க, சோ அது மூலியமா வந்து அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் வருது, சோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன பிரச்சனை, சோ சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப லைவா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப எல்லாருமே வந்து நல்லா பாக்கலாம் அந்த படத்தை. ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கலாம்? ரேட்டிங்க்கு நீங்க ஏதாவது கேக்குறீங்க? 5க்கு வந்து ஒரு 3.5 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓல்டு மெமரிஸ்லாம். எங்க அம்மாவோட ஓல்டு மெமரிஸ்லாம் பார்த்தேன். அப்படியா? நீ இந்த மாதிரி சைக்கிள்லாம் ஓட்டிருக்கியா? எப்படி ஓட்டிருக்க? நான் சின்னதா தான் ஓட்டுவேன். இந்த மாதிரி பெருசா ஓட்டுவேன். பெரிய சைக்கிள் ஓட்டுவேன். ஆனா சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ஓட்டுவியா? எப்ப இருந்து ஓட்டுற? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓட்டுறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. இந்த படத்துல உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? சைக்கிள் ஓட்டுறது, அங்க ஃப்ரெண்ட்ஸா விளையாடுறது. தூக்கு வரல படத்துல? பசங்க எல்லாம் பார்க்க ஏஜ் தானே இருந்தாங்க. அவன் அவ்வளவு தூரம் நல்லா பண்ணிருக்காங்க. நீ அந்த மாதிரி ஏதாவது பண்ற ஆசை இருக்கா? இருக்குண்ணா. மூவி நல்லா இருந்துச்சு. ஒரு சிறுகதை வந்து இவ்வளவு அழகா ஒரு படமா எடுத்திருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நோட் இதுல சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் குட் ஆக்சுவலி. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல? குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நியூ ஃபேஸ் பட் ஸ்டில் தே டிட் தேர் ஜாப் வெல். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் தோ சம்டைம்ஸ் அது எதிர்பார்த்த மாதிரியும் இருக்கலாம், ஆனா அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ஃபினிஷிங்ல எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி குணம்லாம் வந்து இந்த மாதிரி மூவில சின்ன சின்ன விஷயம் தான், பட் படங்கள்ல சொல்லும் போது குழந்தைங்களுக்கு அதிகமா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் குட் ஆக்சுவலி. இந்த படத்துல பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பாக்குறீங்க? மைனஸ் கொஞ்சம் லேக் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஐ திங்க் இன்னும் கூட ஏதாவது என்டர்டெயின் பண்ற மாதிரி கமிட்டடா சீட்ல உட்கார வச்சிருக்கலாம். கொஞ்சம் லேக் ஆச்சு, அவ்வளவுதான். மத்தபடி வேற அந்த படத்துக்கு ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? அது எனக்கு தெரியலையே. ஒரு 5க்கு ஒரு நல்ல கருத்துன்றதுனால மேபி I'll give 3.5. ஆனா நம்ம யங்ஸ்டர்ஸ் எதிர்பார்க்கிற மாதிரி ரொம்ப ஜோயிலா ரொம்ப நிறைய கண்டென்ட் எல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம், அதெல்லாம் இருக்காது. குழந்தைங்க பார்க்கலாம், பெரியவங்களோட எல்லாரும் சேர்ந்து ஒரு டீசென்டான மூவி பார்த்துட்டு வரணும்னா பார்க்கலாம். அவ்வளவுதான். சாங்ஸ்லாம் இருந்துச்சு அந்த படத்துல? ஒரே ஒரு சாங், 2 சாங்ஸ் நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்க அப்பா கிட்ட இருந்த பாசம் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி உன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? அதுதான் இல்ல. ஆமா. சரி, ஓகே. இந்த மாதிரி நீ சைக்கிள் ஓட்டிருக்கியா? அந்த மாதிரி பெரிய சைக்கிள் ஓட்டி பாத்திருக்கியா?
பாத்திருக்கியா? சைக்கிள் ஓட்ட தெரியுமா உனக்கு? தெரியும். இந்த இந்த நம்ம பெரியவங்க நீங்க ஓட்டிருக்கீங்களா? ஓட்டிருக்கேன். அதுல பாக்கும்போது இந்த ரெண்டுக்கு சைக்கிள் எடுத்துதானே அந்த டைம்ல எல்லாம் இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் எக்ஸாக்ட்லி. சோ அவங்கதான் பைசா பே பண்ணிருப்பாங்க. சும்மா நானும் போய் சைட்ல ஜாயின் பண்ணதெல்லாம் உண்டு. சோ அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. படம் ஓவராலா எப்படி இருக்கு? ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் டீசன்ட் மூவிங்க. ரொம்ப சூப்பராக சொல்ல முடியல. பட் தென் பார்த்தா எதுவும் பெருசா பேட் இம்பாக்ட் எதுவும் இல்ல. ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா போயிடலாம். யா சீரியஸாவே நல்லா இருந்தது. எனக்கு சின்ன வயசு மெமரி அப்படியே அந்த தாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆமா, ஏன்னா இப்பெல்லாம் சைக்கிள் வாடகை இல்ல, இம்பாசிபிள். அப்போ 5 ரூபாய் தான், 5 ரூபாய் கிடைக்கவே கஷ்டமா இருக்கும். நல்லா இருந்தது படம். பசங்களுக்கு ஒரு மோட்டிவா இருந்தது, பேரண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவா இருந்தது. ஏன்னா பேரண்ட்ஸ் எதுவும் பசங்களுக்கு ஏமாறக்கூடாது, வாங்கி தரணும் அப்படின்னு நல்லா இருந்தது. நான் கூட மொக்கையா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா செம்மையா இருந்தது. 2 hours எப்படி போயிடுச்சுனே தெரியல. ஆமா, மைனஸ் அதான் சொன்னேன், பேரண்ட்ஸ் ஏதோ வாங்கி தரக்கூடாது பசங்களுக்கு. அட் சேம் டைம் பசங்க வாங்கி கொடுத்துரும், வாங்கி தரணும் நினைச்சிட அப்படின்னு இருந்தது. ஒரே விஷயம் தான் மைனஸ் பேசும். சாங்ஸ் 2 சாங்ஸ் இருந்துச்சு, நாங்க பார்த்து எப்படி கேட்க நல்லா இருந்தது. ஆனா பட் சவுண்ட்ல பசங்க உள்ள கட்டியிருந்தாங்க, ஆனா கேட்கல. ஆனா பட் கேட்க மெலோடியா நல்லா இருந்தது. இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச சீன் என்னவா இருந்துச்சு? அந்த பையன் சைக்கிள் ஓட்டுனதுதான். கடைசி வரை அந்த சைக்கிள் எப்படிதான் எடுத்து ஓட்டுறாங்க. அந்த ஆமா, வேற ஒன்லைன் என்னங்க? யார் என்ன பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த பையனை நினைச்சா அந்த பையனை நம்ம தான் வின் பண்ணணும்னு நினைச்சு விட்டுட்டு போலாம். ஆனா இல்ல, நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு கூடயே கூட்டின்னு போனாங்க கோயிலுக்கு. அது பிடிச்சிருந்து. இப்ப ஓவராலா நீங்க உட்கார்ந்து ஃபுல்லா பாக்குற மாதிரி இருந்துச்சு, எங்கேயுமே போர் அடிக்கலையா? அதான் சொன்னேன் 2 hours எப்படி போயிடுச்சுனே தெரியலன்னு. இதுக்கு ரேட்டிங் கொடுக்கறதா எவ்வளவு கொடுப்பீங்க? 5 தருவேன். உன் பேர் என்ன? ஆசினியா. படம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி? சூப்பரா இருந்துச்சா? எது பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? சைக்கிள் ஓட்டுனாங்களா? நீ சைக்கிள் ஓட்டுவீங்களா? என்ன சைக்கிள் ஓட்டுவீங்க? ஆரஞ்சு கலர். என்ன சைக்கிள்? ஓ, அந்த இது குட்டி இது பிளாஸ்டிக் சைக்கிளா? பெரிய சைக்கிளா ஓட்டுவீங்களா? எப்படி ஓட்டுவீங்க? இந்த இதுல வர மாதிரி ஓட்டுவீங்களா? அந்த படத்துல வர மாதிரி? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. அண்ணே, இந்த படம் இன்னொரு பாக்குறான்னா பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு? ஏதாவது அந்த படத்துல ஏதாவது ஒரு பாட்டு பாடுவீங்களா? பாடுறீங்களா? பாடுங்க. தெரியாதா? சரி சரி. ரொம்ப தேங்க்யூ.